கைஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைவி3 ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கைஸ் மைவி3 ஆட்ஸை பற்றி பார்க்கறது முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய இம்பார்ட்டண்டான அப்டேட் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்து தான் உங்களுக்கு அது என்ன அப்டேட்டுன்னு புரிய வரும். இந்த மைவி3 ஆட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. கைஸ் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்துட்டு மீடியாவில் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ பரவலாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அவர் வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு சமூக ஊடகங்களுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து கொடுத்த வீடியோவை ஆனால் யாருமே லீக் பண்ணலை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு சிஎம் சார் வந்துட்டு எலெக்ஷன் போயிட்டு இருந்த டைமில் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்குறாரு. அதனால் எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு விஜய் சாரோட வீடியோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை பற்றியே நியூஸ் சேனல் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தனால இது சின்ன விஷயத்த அவங்களால வந்து வெளிப்படுத்த முடியலை. அவங்க அதை விட நல்ல நியூஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு வேர்ட்ஸில் போட்டாங்களாம் மைவி3 ஆட்ஸ் பற்றின நிறுவன ஆள் வந்துட்டு பேசினாங்கன்ற மாதிரி லெட்டரில் வந்துட்டு போட்டாங்களாம். பட் வந்துட்டு வீடியோ ஆதாரமாகவோ ஆடியோ ஆதாரமாகவோ ரிலீஸ் பண்ணலையா, ஆடியோ ஆதாரமாக தான் பேசினாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் நம்புறீங்களா என்னன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எம்டி சார் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கம்பெனி வரும்னு பேசியிருப்பாங்களா இல்லை வராதுன்னு பேசியிருப்பாங்களான்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உண்மையாக இருக்குமா என்னன்றது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண விஷயத்தை தான் நானும் பண்ணுறேன். தகவல் வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா மைவி3 ஆட்ஸ் பற்றி தான் எல்லா மக்களும் வந்து பேசிகிட்டு இருக்கனால எம்டி சார் பேசியிருந்தாலும் பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்துட்டு எம்டி சார் எம்டி ஃபோரம் யூடியூப் சேனலில் பேச மாட்டுறாங்கன்ற மாதிரி பல மக்களுக்கு கேள்வி எழும்புது. சரி, இப்போதைக்கு அப்டேட் இல்லாமல் வந்துட்டு போட்டு மக்கள் வந்து இன்னும் உடனே வந்துட்டு பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மைவி3 ஆட்ஸ் பற்றி உடனே வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்ற காரணத்தினால யாரும் போட மாட்டுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பல பேர். அந்த ரீசன் கொஞ்சம் பொருந்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஒரு விஷயத்த வந்து அமௌண்ட் போடாமல் கிளறி விட்டுட்டு இருந்தால் இன்னும் தானே அது கோவத்துக்கு கொண்டு போகணும் மக்களை. அதனால அப்புறமேட் பண்ணிக்கலான்னு கூட சைலண்ட்டாக விட்டுட்டாங்களோ என்னமோ தெரியல. இப்படி தான் கைஸ் மைவி3 ஆட்ஸில் வந்துட்டு அப்டேட் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து ஆவலாக வெயிட் பண்ணுறது மைவி3 ஆட்ஸில் நல்ல அப்டேட் வரணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் வந்து அமௌண்ட் ரீதியான அப்டேட் எதுவுமே வரமாட்டேது. வித்ட்ராவல் அப்டேட்டு, பேமெண்ட்டு வந்து ஏன் ஹோல்டு பண்ணாங்க, நம்ம பேமெண்ட்டில் எங்கே போச்சு, ஆப்பில் சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட் என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாத்துக்கும் விளக்கம் இல்லை. நாங்கள் சேர்த்து வச்ச 50,000க்கு மேலே சேர்த்து வச்சுருந்தோம் ஆப்பில், அதுவும் போச்சு. ஸோ இதுக்கு விடிவு காலம் எப்போ பிறக்கணும்னு தெரியல. கொஷின் மார்க்கான நிலமையில தான் நானுமே இருக்கிறேன். கண்டிப்பாக எம்டி சார் சொல்கிற மாதிரி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்ன்ற மாதிரி நம்ம பணம் கிடைக்குதா என்ன ஏதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கைஸ். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். இதை தவிர்த்து சோசியல் மீடியாவில் என்ன அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, யூடியூப் திறந்தாலே என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முழுக்க வந்துட்டு டான்ஸ், கப்புள்ஸ் டான்ஸ். இந்த காலத்துலலாம் வந்துட்டு கப்புள்ஸ் டான்ஸுன்றது ரொம்பவுமே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து யூடியூபர் ஆகும் நீங்கள் யூடியூபர் ஆகணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கப்புள்ஸாக இருந்தாலே போதும், நீங்களும் ட்ரெண்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. அதுவும் டான்ஸ் ஆட தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் ட்ரெண்டு தான். உங்களுக்குமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும். அரைக்குறையாக ஆட தெரிஞ்சாலும் போதும். அது வந்து பார்க்கக்கூடிய வகையில் அழகாக ஆடணும். அப்படி இருந்தாலே போதும், நீங்களும் யூடியூபர் ஆகிறதுக்கான நிறையவே சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஃபன்னாக சொல்லலை கைஸ், ரியாலிட்டியாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் உலகத்தில் அப்படி தான் இருக்குது. என்ன தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, தினைக்கும் வந்துட்டு வீடியோஸ் போட தெரிஞ்சிருக்கணும், அழகாக எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கேமரா குவாலிட்டி ஹெச்டியில் இருக்கணும். இந்த அளவுக்குலாம் இருந்தால் நீங்களும் வந்து ட்ரெண்டிங் தான். யூடியூப் சேனலில் கசன்னு வந்துட்டு வீடியோ போடாமல் ப்ராப்பராக வீடியோ போட்டு மெயின்டைன் பண்ணணும் கைஸ். நான் என் சேனலில் வந்துட்டு ப்ராப்பராக வந்து வீடியோ போடாமல் கசன்னு வந்துட்டு வீடியோ போட்டு தான் இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனையில் வந்து நிற்கிறேன். நீங்களுமே அந்த தப்பு பண்ணாதீங்க. எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு கனவோடு தான் சேனல் ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எதனா ஒரு ஆபத்து வரும்போது ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும்.
அந்த மன உளைச்சலை நீங்களும் பண்ணாதீங்க. ரியாலிட்டியாக உங்களுக்குமே ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு ஜாலியாக நீங்கள் வந்து வீடியோ ரன் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றுமே மிஸ்டேக் கிடையாது கைஸ். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்லாம் எதுவும் கேட்க முடியாது. செல்லு வச்சுருக்க அனைத்து நபர்களாலையும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண முடியும். பட் என்னென்னா யார் குவாலிட்டியாக போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து யூடியூப் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. லோ குவாலிட்டியாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குற மக்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, மற்றவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது. குவாலிட்டியாக இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தெரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. யூடியூப் பற்றின சந்தேகம் வேலை வருது, என்ன பண்ணுறதுன்னா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டென்ட் என்னாச்சும் பண்ணணுன்னா கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் ஐடியாஸ் கொடுக்குறேன். யூடியூப் சேனலில் ஏதாச்சும் கண்டென்ட் போடுறதுக்கான ஐடியாஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட சொல்லலாம். பட் நான் வந்து மைவித் ரியாட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் போட ஆரம்பித்தேன். என் சேனலில் மைவித் ரியாட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு வீடியோ கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டு கண்டென்ட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்களுமே வந்துட்டு சீக்கிரமாக எல்லாத்துக்கும் ட்ரெண்ட் ஆகிற மாதிரியான கண்டென்ட்டை பிடிங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு க்ரோத் ஆக. இதாங்க சோசியல் மீடியாவில் வந்துட்டு போயிட்டுருக்குது. அவனும் எல்லோரும் வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க, ஆனால் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. எப்படி சண்டை போட்டுட்டு உடனே ஒன்று சேர முடியுது தெரியல. எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறதுனா எல்லாம் ட்ரெண்டிங்க்காக தானே பண்ணுறீங்க, வியூஸ் நிறையா போகணுன்னு பண்ணுறீங்க அப்படின்னு. சார் இதில் இன்னும் ஒரு ஹைலைட் என்னென்னா, எல்லாருமே வந்துட்டு ஆவலாக வந்துட்டு குட்டி ஏஞ்சல்னு ஒரு கப்புள்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கப்புள்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிஞ்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒட்டி இருந்தாங்க. எப்படின்னா 2 பேர் ஜோடியாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து பிரிஞ்சுட்டாங்க. அவங்க 5 வருஷமாக ஒட்டா இருந்தாங்களாம். 2 பேருமே கேர்ள்ஸ் தான். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பிரிஞ்சுட்டு நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 பொண்ணுங்களும் மாற்றி அவங்கவுங்க யூடியூப் சேனலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்துட்டு ரொம்ப இதாகிட்டாங்க. என்னடா ஆளாளுக்கு போட ஆரம்பிச்சா கமெண்ட்ஸில் கேள்வி மேல் கேள்வி, யான்னு. ஆனால் ரீசனை சொல்லலை. என்ன ரீசன் பிறகு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லலை. மொத்தமாக வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு மொட்டையாக போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பொண்ணும் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேருவாங்க. ஆனால் வந்து அது நடக்காது, பறிஞ்சிருவாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு மறுபடியும் வந்து 2 பேர் ஜோடியாக இருக்கிற வீடியோவை அப்லோடு பண்ணுது. அது என்ன ரீசன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தான் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அன்வான்டாக தேவையில்லாத விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.